பிஹெச்பி வந்து இவ்வளோ எவர் கிரீன் அண்ட் எவர் ட்ரெண்டிங்கான ஒரு டெக்னாலஜின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க. இன்றைக்கி வந்து பிஹெச்பியோட இன்ஸ்டலேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ பிஹெச்பி இன்ஸ்டலேஷன் பற்றி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. பிஹெச்பி இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல பிஹெச்பி கோட் அடிக்கிறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணலாங்க. இது இல்லாமல் வந்து எக்ஸாம்ப்னு ஒரு கன்சால்டேட் சாஃப்ட்வேர் இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு அப்பாச்சியாக இருக்கட்டும், மைசிக்கல், பிஹெச்பி எல்லாமே கலந்த எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது இல்லாமல் வந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறதுக்கு என்னங்க தேவை? வெப் சர்வர் தேவை. அந்த வெப் சர்வர் அப்பாச்சி இங்கே நம்ம பயன்படுத்துகிறோங்க. ஸோ வெப் சர்வர்னா என்ன, அது என்ன பயன்படுத்த பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் காஷ்மீர். வெல்கம் டு சேனல். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பிஹெச்பியோட இன்ஸ்டாலேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ பொதுவாக இந்த பிஹெச்பியில் கோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமான சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா என்ன அப்படிங்கிற பத்தி நான் பார்த்துடலாம். இது பேசிக்காவே ஒரு கோட் எடிட்டர். உங்களால ஒரு கோட் எழுத முடியும், அதை வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட யூசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கோடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோடிங் எடிட்டரும் கூட. இதுல டீபக்கிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா ஃபைலே டைரக்டா இம்போர்ட் பண்ணிட்டு எந்த ஃபைல் வேணுமோ அதுல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சின்டாக்ஸ் ஹைலைட்டிங். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு சின்டாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அது மூலியமா எரர்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கோட் கம்பல்ஷன், அதாவது நான் ஒரு கோட் ட்ரை பண்றேன்னா அதோட ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா போதும், அதுக்கான கோட் அதுவே ரிட்டர்ன் பண்ணிக்கும். அதுக்கான இண்டிவிஜுவல் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டெர்மினல். ஸோ இதுக்குள்ளேயே பேசிக்காவே ஒரு டெர்மினல் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதாவது நம்மளோட கமெண்ட் ப்ராம் மாதிரியே ஒரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும், பவர் ஷெல்லோடது. ஸோ அதனால நீங்க கமெண்ட் ப்ராம்குள்ள போயிட்டு திருப்பி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கமெண்ட் ப்ராம்குள்ள போயிட்டு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள வரணுங்கிற எந்த விதமான நீடுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்றதை தாண்டி ஸோ மல்டிபிள் சாஃப்ட்வேரோட பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோக்கலாக ஏதாச்சும் சர்வர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாம்ப்ங்கிற சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த ஜாம்ப்னா என்ன அப்படிங்க பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ XAMPP ஒரு வார்த்தையும் ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்கு அண்ட் அதுக்கான மீனிங்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் OSSல ரன் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான் இந்த எக்ஸ் நமக்கு குறிக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா A, அதாவது அப்பாச்சி சர்வர் இதை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த அப்பாச்சி சர்வர் இங்க நம்ம டிக்ளைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்து M, அதாவது MySQL என்னோட டேட்டாபேஸ், அதாவது பொதுவாக இது MariaDB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது MySQLோட ஒரு டேட்டாபேஸ் ஃபார்மட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P, அதாவது PHP அண்ட் அனதர் P வந்து பார்த்தீங்கன்னா Perl அப்படிங்கிற லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு Pயும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ X வந்து டிஃப்ரெண்ட் OSSல ரன் ஆகும். A வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, அதாவது நம்மளோட வெப் சர்வர். M வந்து MariaDB, அதாவது MySQL. அண்ட் ரெண்டு P வந்து பார்த்தீங்கன்னா PHP அண்ட் Perl அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்க பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படின்னு உங்க கூகுள் பால சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல போய் நீங்க இந்த விண்டோஸ்க்குரிய சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பேசிக் ப்ரொசீஜர் தான். ஒரு செட்டப் ஃபைல் ஒன்று உங்களுக்கு செட்டப்பா இருக்கும். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க அக்ரிமெண்ட் கேட்கும், அதை அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஜாம்ப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல போய்க்காங்க. அதில் என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் விண்டோஸ்க்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் கேட்கும். இந்த ஃபைல் உங்களுக்கு அங்கே கேட்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு சீக்குலர் ஜாம்புங்க மேக்ஸிமம் அதுவே வந்துடும். இல்லைனா நீங்கள் சி ஜாம்ப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கூட்டு போயிடும். ஸோ என்ன லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ பொதுவாக பேசிக்கான இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்க அது எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. எஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபைனலாக சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆன உடனே இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலாக இருக்கும். ஸோ பாட்டமில் தெரிஞ்சதில்ல இதான் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல். அப்பாச்சி, MySQL, ஃபைல்ஸில் Mercury, Tomcat. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் ஜாம்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்.
ஸோ நம்ம நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்சஸ் லேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட கோர்சஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி, இல்லை ஆஃப்லைன் நாங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ஆஃப்லைனில் நீங்கள் வரலாம், இல்லை அப்புறம் மெயில் ஐடிஸ். ஸோ எந்த மீடியமில் வேணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கொரீஸாக இருக்கட்டும், எங்கள்கிட்ட கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணால் அது ரிலேட்டடான கொரீஸாக இருக்கட்டும், என்கொயரிஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற கோர்சஸ், ஓகேங்களா. ஸோ .NET, ஜாவா அப்படின்னு நிறைய விதமான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எங்களை ஜாயின் பண்ணிக்கலாம்.